நான் பவானி தமிழுக்கு வந்துக்கிறோம். சாகாமத்தில் வேலை செய்த 2023ஆம் ஆண்டு வந்த சோபாக்கு சீலன் சேரும் சில்வா சேரும் எங்களுக்கு கமலேசன் சார் இளமையாக்கு நன்றி. நான் மகள் வந்து செயல் படிக்கிறோம். மற்ற மகள் பலசீர் மிக்க சந்தோஷமா இருக்குது. இதே போல தொடர்ந்து இப்படியான நிகழ்வுகள் நடக்கணும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படி ஒரு உறவு கிடைக்கும் என்று அந்த உறவு வாரத்துக்கான இளங்கோயா இருந்தால் உடனடியாக இருக்கிறாங்களுக்கு ஸ்டாஃபாக இருந்தாங்களோ எவ்வளவு உறவாக இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஸ்டாஃபுக்குள்ளே இருக்கான்னு தெரியல. அந்த ஸ்டாஃபு எனக்கு மிகப்பெரிய உறவு. எனக்கு 3 பிள்ளைகள் மகள் வந்திருக்கா என்னோட மற்ற 2 பொடியர்களும் வரல இருக்கும். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் BA செய்திருக்கோம். உண்மையாகவே எல்லாரும் இந்த இடத்துல பார்க்கறது அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது. என்னன்னு சொன்னா எங்களோட சொந்த இடமும் கஞ்சுடியாரு தான். இதுல வந்து செல்வாயாசியில் நாங்கள் இணைந்து நிறைய வேலைகளை செய்திருந்தோம். நாங்கள் ஹெல்த் வாலண்டியர் ட்ரைனிங் நடந்தது. ட்ரைனிங் முடிய அந்த ஹோலுக்குலாம் தூங்குவோம் எல்லாரும். விருந்தங்களை சமூகத்துக்குள்ள நல்ல ஒரு ஆளுமையான திறனான எந்த இடத்துலையும் எதையும் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு விதத்துல உருவாக்குனது சீலண்ணா செல்வையாக்களுக்கு அந்த நன்றி. இப்போ வரைக்கும் சமூக சேவைகள் செய்து வரோம். அதோட நிறைய கோவாவில் வேலை செய்தா போல பெடிஷன்ல வேலையில் இணைந்து கொடுத்தேன். அதுக்கு அடித்தளம் வந்து கோவா. என்னுடைய பேர் சொல்லிட்டாங்க. என்னுடைய பேர் செல்வராஜ், ஷார்ட்டா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வேலை செய்த காலங்களில் 2004 3 4 அந்த காலப்பகுதியில் நாங்கள் இந்த அம்பாறை ப்ரோக்ராமுக்காக வரும்போது விளக்குப்பா வந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இல்லை. எனக்கு ஞாபகம், நான் இளங்கோய்யா பிறகு சீலன் அப்படி வெட்டிக்குளோலேருந்து தான் பாருது இங்கே வேலைக்கு வந்து முதல் எனக்கு சாப்பிட்ட ஞாபகம் கல்முனை வெளிகாம ஹோட்டலில் அந்த ஆலமரத்தடி ஹோட்டலில் அந்த சிவப்பு பிக்கப்பில் வந்து சாப்பிட்டு நேரம் நாங்கள் திருக்கோயில் வரோம். அப்போ தான் அந்த எங்களோட ரோஷாந்தன் என்ற ஒரு நல்ல உள்ளத்தை கண்டோம். எங்களோட சர்ச்சில் வந்து அந்த நேரம் ஃபாதர் இவர் இருந்தவர், ரஜீவன் ஃபாதர் இருந்தவர். அந்த நேரங்களில் அங்கேருந்து சில வேலைகளை ஜாதா பண்ணி செய்கிறது. அப்படி செய்து தான் நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கு வந்து வேலைகளை பார்த்து ஆராய்ஞ்சி போகிறது. அந்த நேரங்களில் தான் நாங்கள் எங்களுக்கு அந்த எங்கிட்ட இருக்கிற போர்ஸ் வந்து காணாது. நாங்கள் எத்தனை ஸ்டாஃபை வச்சு எங்களோட திட்டத்தை வந்து சரியான முறைக்கு கொண்டு போக முடியாதுன்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் அந்த சோசியல் மொபிலைசேஷன் இது போட்டு அந்த சமூக உணவு காலத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை டார்கெட் பண்ணி நாங்கள் அதை செய்வோம். கிராமங்களில் அந்த பயிலுநர்களை உருவாக்கி அவங்களுக்கூடாக கிராமத்தில் வேலை செய்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு கூடாக இன்றைக்கு சமூகத்தில் ஒரு லீடர்ஷிப் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்கன்றது அவங்க பேசும்போது, அவங்களோட ஆற்றல் வெளிப்படும் போது, அவங்களோட நடைமுறைகள்லேருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த நேரங்களில் நாங்கள் வேலை செய்யக்குள்ள எங்களுக்கு எல்லா விதத்திலையும் வசூல் சின்சேராக்கள் மாதிரியான எங்களோட லத்தீப் நான் வந்து மூத்திரபாய் ஸோ அங்கே வேலை செஞ்சேன். மூர்த்தி நல்லா இருந்தது, நல்லா சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கேன். அதுக்கு நன்றி. உதவி பண்ணிச்சு எனக்கு. இந்த பிள்ளைகள் பிறக்கலாம் நல்லா ஹெல்ப் செஞ்சுறாங்க. நல்லா நன்றி, நல்ல சந்தோஷம், ஹாப்பியாக இருந்தது. தாசன் தங்கச்சிட மகள் மருமகளும் வந்திருக்கிறார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட காலத்துக்கு உறவு எல்லா உறவுகளையும் சந்திச்சிருக்கிறோம். பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலே கொஞ்சம் மனசோட சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லோரும் நம்ம கூடி வேலை செஞ்சது, இங்கே பணியாற்றுறது எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகமாக இப்போ வந்து சேர்ந்துருக்கிறோம். இந்த இடத்துல எல்லோரும் முகத்தையும் பார்க்கல சந்தோஷமாக இருக்கிறது. மற்ற இந்த வைஃப் கிருஷ்ணமாலா இருக்கிறாங்க.
ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காரு. மூத்தவர் பிற 7ஆம் ஆண்டு படிக்கிறார். இப்போ வந்திருக்கிறார் இல்லை, பசங்களோட நிற்கிறாங்க. 2வது 4ஆம் ஆண்டு படிக்கிறாரு. அது பிரவீன், மூத்தாள் சவரேஷன், 3வது அஸ்ரீனா, 2வது காணல. என்ன பேர் வந்து புஷ்பா. சொல்லுவாங்க. நானும் என்னுடைய கணவரும் வந்திருக்கோம். ஃபேமிலி தான். சிவரஞ்சனி, ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லலாம்னு நினைக்கின்றேன். வேலை எடுக்கிறதே கஷ்டம். அந்த நேரம் இன்டர்நெட் இல்லை, இமெயில் இல்லை, ஃபோன் இல்லை. ஏதோ நிறுவனம் மட்டும் கால் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் பாலாவும் பொத்திகளுக்கு போய் பெண் ஒன்றுமில்லாமல் போனோம். ஜூவான்ற நிறுவனத்தில் இதை தேடி திரிஞ்சு எழுதிட்டு போங்கண்டாங்களே விட பிளேட் ஒன்று பேச ஆக வேண்டி வந்து அதை துண்டை வெட்டி எடுத்து வந்து இங்கே அப்ளிகேஷன் ரப்பி போட்டோம். மூர்த்தியும் போட்டார். சைபர் கால் பண்ணப்பட்டிருக்கு, அட்மின் அசிஸ்டன்ட் அப்படி கால் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் போட்டு மூர்த்தி ஈடுபட்டிருந்தார் முதல்ல. திரும்ப 2வது எனக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு இன்டர்வியூலாம் போய் வந்தேன். ஃபோன் இல்லை, ஒரே ஃபோன் ஃப்ரீடம் பண்ணுற ஒரு கடையில் தான் அந்த ஃபோன் இருக்குது. அந்த கடைக்கு இளங்கையா 4 எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், கிளம்பனோட கதைக்கு ஃபோன் பண்ணா அவங்க விரும்பினா தான் சொல்லுவாங்க. ஒரு ஃபோன் தானே ஊரில். நான் அங்கே போய் சொல்லியிருந்தேன், கிடைக்கல. கடைசியான இன்விடேஷன் வந்து சீலண்ணன் செல்வாண்ணன் அகலாம் தந்தாங்க. அதை நான் இங்கே வந்து முதல்ல அட்மின் அசிஸ்டண்டாகவும் முழு நேர அலுவலக ஊழியர் செக்யூரிட்டி கார்டு அந்த கேட்டகரியில் நாங்கள் சேர்ந்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் தங்க சுனாமி அடிச்சது. நிறைய வேலை, நிறைய ஸ்டாஃப் சேர்ந்து கொண்டோம். என்ன வீட்டை போய் நான் தப்பணும் தானே. பாலா வந்தவுடனே பெரிய விஷயம் ஒன்று செய்துவிட்டது. அந்த நேரம் நான் பட்டதாரி இல்லை, ஒரு பட்டதாரி பெண்மணி வந்திருந்தாவும் நிலாந்தி என்று. அவள் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர். அவள் லீவில் போனபடியாக லீவோட அவள் லீவ் பண்ணிட்டாவும் என்கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நேரம் இன்னொரு ரெய்னியாகவும் ஒரு பிள்ளை எடுத்த மேகலான்னு சொல்லி அவள் என்ன கூறுறேன். மேகலா சதீஷ், அது சுவா ஃபேமிலி தான். நான் காசெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். சுனாமி அடிச்சுட்டு என்கிட்ட ஒரு ஃபோன் கால் கேட்டாங்க, எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி. நான் சொன்னேன் 1.9 மில்லியன் எனக்கு காசு இருக்குது என்று சொல்லி வச்சு விட்டேன். இளங்கோயாவும் இல்லை, நோயல் சார் ரூபண்ணன் தான் இருந்தீங்க. உடனே போயிட்டு வாங்க, மேகலா காசு 1.9 மில்லியன் பாப்பம் இருக்கையும் கிளம்பன் போய் சொல்லி இருக்கிறதுக்கு 1.9 மில்லியன் இல்லை, 19 லட்சம் காசு இருக்குன்னு சொன்னான். சொன்னேன். அதோட இன்னொரு நாள் நிலாந்தி வந்து அழுது கொண்டு இருக்குது. வந்து நிலாந்தி என்ன சொல்கிறவ, எங்களோட நான் அட்மின் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்தேன். நான் அவன் வந்து ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட். எல்லாரும் அசிஸ்டன்ட் அடிப்படையில் அடிபட்டு இருந்தது. நிலாந்தி வந்து இளங்கோ ஐயா வந்து கிளம்புக்கங்க போயிட்டா ஃபைல் எல்லாம் எறிஞ்சிட்டு அழுகிறாவும். ஏன்டா நாங்கள் கொஞ்சம் பேர் தான் ஆக்கள். இது சுனாமி அடிக்க முதல்ல டயஸ் வந்துட்டா கோர் ப்ரோக்ராம்ன்றபடியாக எரிஞ்சிட்டு அழுது கொண்டிருக்கா. கடைசி என்னென்னு விசாரித்தா டயசும் ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க. போன நேரம் நம்மளோட ஒளிவீர் பாலங்களைய உடும்பண்டோடு இருக்கு. டயஸ் அவரது ஹேண்ட் பிரேக் இழுத்துட்டு உடும்பு வீட்டார் ஓடிட்டார். நிலந்தி முன்சீட்ல இருந்தவன் மாறவதெல்லாம் வெட்டி பைத்தியம். நீ என்ன நர் ரோட்ல வாழ்ந்து போட்டு கிடக்குற. எல்லாரும் ஏசி ஏசிட்டு போனாங்க. இவருக்கு ஒரு கேளாது. டயஸ் வந்து சொன்னாங்க, கையை ஓடிட்டு 3/4 கிலோ இருக்க வேண்டாரா. இப்படியான சில விஷயங்கள் இருக்குது, இன்னும் இருக்குது. யாரையும் மனநோய் ஓடுறதுக்கு நான் கலைக்கிறேன்ல. அதோட ஒரு சில தகவல், நான் இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். வைஃபும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாவும். நான் ரெஜிஸ்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டில் டியூவாக ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட இது உதவிகள் தேவைப்படுற டைமில், குழந்தை பிறந்தாலும் அக்கரைப்பத்தில் பாபா கிடைச்சா எனக்கு இங்கே தான் பதிவு வைக்க வரணும். அந்த உதவியை நான் உங்களுக்கு செய்யலாம், பதிவு திருத்தங்கள். அது உதவிகள் தேவைப்பட்டால் கேளுங்க.
நாங்கள் போய் தாராளமாக அதை செய்து தரலாம். நன்றி, வணக்கம்மா. என்னுடைய பேர் கணேஷ், திருகோணமலையிலிருந்து வந்திருக்கிறேன். சுனாமிக்கு பிறகு சூவா அம்பாறையில் பணியாற்றிய ஆட்களுக்கான திறன் வளர்ப்பு வேலைகளை வந்து செய்திருக்கிறேன். இப்போ பார்க்கும்போது சந்தோஷம். நான் இந்த நாளில் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் வந்தேன் என்றால், நேற்று எங்களோட அப்பாட தம்பி இறந்துட்டார். இந்த நாள் அப்போ நேற்று ஃபியூனரல் முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு வெளிக்கிட்டு வந்தேன். காரணம் என்னென்றால், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், எல்லாரையும் பார்க்கலாம் என்று. பொதுவாக இந்த அபிவிருத்தி தத்துவத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது, மனிதர்களை கட்டி எழுப்புங்கள், அவர்களுக்கு தேவையானதை அவர்களே கட்டி எழுப்பிக் கொள்வார்கள் என்று. கொடுக்கிறதை விட அவர்களை வளர்த்து விடுறது நல்லம் என்று யார் உங்களோட மேனேஜர் இளங்கோவனனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அனுபவபூர்வமாக தெரியும், ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் தெரியும். அவர் எப்படி ஒரு நீண்ட தொலைநோக்கு சிந்தனையோடு அவர் ஒவ்வொருத்தையும் ஏற்படுத்துகிறார் என்று. எனவே அவர் உங்களையெல்லாம் கட்டி எழுப்புகிறார். இதில் நான் 1-2 பேரை சந்திச்சேன்னா அவங்க வாலண்டியராக இருந்தவங்க. ஆனால் இப்போ அவர் கதையெல்லாம் பார்க்கும்போது ஸ்டாஃபை விட நல்ல சீரிய வகையில் அவரோட கருத்துக்கள் இருக்குது. எனவே அந்த கட்டி எழுப்புறது அவர்களும் நாளைய சமூகங்களை கட்டி எழுப்புறதுல முதன்மையாக இருப்பார்கள் நினைக்கிறேன். நன்றி அனைவருக்கும். நான் தனியாக தான் இங்கே வேலை செய்தேன்னா இந்த வாய்ப்புள்ளையெல்லாம் தெரியாது. எனவே தனியாகவே என்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி. வாணி, இவர் மகன் அமிக்கோ. உங்களை சொல்லல. இயர் 6 படிக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் சோவாவில் ஒரு டிராக்டர் டிரைவராக தான் சேர்ந்தேன். ஆனால் சோவா என்ன அந்த அளவுலேயே வச்சுட்டு இருக்கல, அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை வளர்த்தது. அப்போ நான் அப்ரூவல் கேட்டிருந்தேன் வாகன டிரைவராக. அப்போ ஒரு இடத்த வாகனம் கிடைச்சிது. அந்த இடத்துல சொல்லிட்டு நிற்க நேரம் போகும். அப்போ நான் இருந்து வாகனம் ஓட வலிக்கிறதுல இளங்கோயா சொன்னேன், இது ராஜா, இது டிராக்டர் இல்லை, சீட் பெல்ட்டை போடுங்க. அதுக்கப்புறம் போட்டுட்டு ஓடி அடுத்த நாள் எனக்கு அப்ரூவல் கிடைச்சிது. நீ அடுத்த வருஷம் வாகன டிரைவர். அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியே இருக்க விடலை, சேர்ந்த நாடாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆகி கடைசி வரைக்கும் அந்த வேலையில் இருந்துட்டு எங்களோட வேலை 2009 நான் லீவ் ஆகிட்டேன். மற்றது நான் இப்போ விவசாயம் தான் செய்கிறேன். விவசாய வாகனங்கள் அதுகள் தான் சாரதியாக இருக்கிறேன்.